ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்க போகிற ரெகுலேஷன் 2021 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு 5th செமஸ்டர் முடிஞ்சிருக்கும். ஒரு சில பேருக்கு செமஸ்டர்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கான நெக்ஸ்ட் செமஸ்டருக்குரிய சிலபஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்க போகிற 6th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான சிலபஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் எலெக்டிவ் இருக்குது. ஸோ அதேமாதிரி ஒரு மேண்டரி கோர்ஸும் இருக்குது. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இது வரும். ஸோ இது போக உங்கள் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிவில் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கான 6th செமஸ்டருக்குரிய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா CE 3601 டிசைன் ஆஃப் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ், அது போக உங்களுக்கு CE 3602 ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் 2, அதே மாதிரி AG 3601 இன்ஜினியரிங் ஜியாலஜி. இந்த 3 பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயினாக கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு 3 ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் பேப்பர்ஸ் வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஓப்பன் எலெக்டிவும் அது போக மேண்டரி கோர்ஸும் வரும். ஸோ இது போக உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா CE 3611 பில்டிங் டிராயிங் அண்டு டீட்டெயிலிங் லேபரேட்டரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சரல். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா AI 3601 போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி, அதே மாதிரி AI 3602 இரிகேஷன் அண்ட் ட்ரைனேஜ் இன்ஜினியரிங். ஸோ இந்த 2 பேப்பர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது போக 3 ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் வரும். ஸோ அது போக ஒரு ஓப்பன் எலெக்டிவ் வரும், அது போக மேண்டரி கோர்சஸ் வரும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் AI 3611 CAD ஃபார் அக்ரிகல்ச்சர் மிஷினரி லெபார்டரி, அதே மாதிரி AI 3612 போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜி லெபார்டரி, அதே மாதிரி AI 3613 இரிகேஷன் ஃபீல்ட் லெபார்டரி. இந்த 3 பேப்பர் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் ME 3691 ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இது உங்களுக்கு ஒரு பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4மே ப்ரொஃபஷனல் எலெக்டிவாக வருது, ஒரு ஓப்பன் எலெக்டிவ் வருது, அது போக ஒரு மேண்டரி கோர்சஸ் வருது. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ME 3681 CAD CIM லேபு, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ME 3682 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் லெபார்டரி, அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் EEE. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா EE 3601 ப்ரொடக்ஷன் அண்டு ஸ்விட்ச் கியர், அதே மாதிரி EE 3602 பவர் சிஸ்டம் ஆப்ரேஷன் அண்டு கண்ட்ரோல். ஸோ இது கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு ஒரு ஓப்பன் எலெக்டிவ் வரும், 3 ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் வரும், ஒரு மேண்டரி கோர்சஸ் இருக்கும். ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் EE 3611 பவர் சிஸ்டம் லேப், இது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் CSE டிபார்ட்மெண்ட் CCS 356 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி CS 3691 எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் IoT கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக ஒரு ஓப்பன் எலெக்டிவ் வரும், 4 ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் கோர்சஸ் வரும், ஒரு மேண்டரி கோர்சஸ் வரும். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் பண்ணல, ஆனால் உங்களுக்கு டோட்டல் கான்டாக்ட்ஸ் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸாக இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் OOACயும் அது போக ES IoTயும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் IT டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு CCS 356 ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அதே மாதிரி உங்களுக்கு 4 ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் பேப்பர்ஸ் வரும், அது போக ஒரு ஓப்பன் எலெக்டிவ் பேப்பர் இருக்குது. ஸோ இப்போ ஒரு மேண்டரி கோர்சஸ் இருக்கும். இந்த மேண்டரி கோர்சஸ்க்கு நம்மளுக்கு கிரெடிட் கிடையாது. ஸோ அதனால் எக்ஸாம்ஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு வராது. ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் IT 3681 மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் லெபார்டரி, இது போக உங்களுக்கு இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸாக OOAC இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் AIDS ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா CS 3691 எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் IoT, இது போக 4 ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் பேப்பர்ஸ் வரும், அது போக ஒரு ஓப்பன் எலெக்டிவ் பேப்பர் வரும், ஒரு மேண்டரி கோர்சஸ் வரும். ஸோ அதே மாதிரி ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம். ஸோ அதனால் ES IoT வரைக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ECE டிபார்ட்மெண்ட் ET 3491 எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் IoT டிசைன். நெக்ஸ்ட் உங்களுக்கு CS 3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், உங்களுக்கு ஒரு ஓப்பன் எலெக்டிவ் பேப்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி 3 ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் பேப்பர்ஸ் வரும், ஒரு மேண்டரி கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ES IoT டிசைனும், ஸோ அது போக AML வரலாம். இது இன்டகிரேட் சப்ஜெக்ட்ஸ்னால மேபி வர சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் CS 3491 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். நெக்ஸ்ட் BM 3651 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் அனலிட்டிக்ஸ். நெக்ஸ்ட் BM 3652 மெடிக்கல் இமேஜ் ப்ராசஸிங். இந்த 3 பேப்பர் கொடுத்துருக்காங்க. இது போக உங்களுக்கு 3 ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் பேப்பர்ஸ் வரலாம், ஒரு மேண்டரி கோர்சஸும் ஒரு ஓப்பன் எலெக்டிவ் பேப்பர்ஸும் வரலாம். ஸோ ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் இமேஜும் AMLம் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நான் மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சொல்லலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மேக்ஸிமம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எலெக்டிவ் அது போக ஓப்பன் எலெக்டிவ் மேண்டரி கோர்ஸ் பற்றிலாம் தெரில அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி இன்டகிரேட்டட் சப்ஜெக்ட்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.